தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் பகுதியில் மீனவர்களை விடுவிக்க கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன? அதாவது இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் அவங்க உபயோகப்படுத்தி உள்ள படகுகளையும் விடுதலை செய்யாத உடனடியாக விடுவிக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தரப்புல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று இருக்குது. இதுல ஏராளமானோர் பங்கேற்று இருக்காங்க. அதாவது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து தினமும் மீன் பிடிக்க செல்ல மீனவர் நூற்றுக்கணக்கான மீனவர் மீன் பிடிக்க செல்வாங்க. ஒரு சில நேரங்கள்ல இலங்கை கடற்படை என்ன பண்றாங்கன்னா எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக குற்றச்சாட்டை முன்வைத்து தொடர்ச்சியா தற்போது கைது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதனை அடுத்து இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவிக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள தங்கச்சி மடத்தை சார்ந்த அரசுடைமையாக்கப்பட்ட வங்கி ஒன்று முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இதுல மத்திய அரசுக்கு உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் அதாவது பிடித்திருக்கப்பட்ட மீனவர்கள் அதே மாதிரி மீன் படகுகளை உடனடியாக விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏராளமான மீனவர்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்டை சார்ந்த பலர் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கையில தமிழக மீனவர்கள் ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்டோர் தற்போது கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் இருக்கிறதா கூறப்பட்டாலும் அந்த மீனவர்கள் உடனடியாக விடுவிச்சு அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கறத அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா இங்குள்ள பலரோட கோரிக்கையா இருக்குதுங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.